ஹாய் மக்களே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுக்குமான ஹோல்சேல் மார்க்கெட்டு. இது கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், கோயம்புத்தூர் மாநகராட்சி ஊட்டி பஸ் ஸ்டாண்டு அப்படியே ஆப்போசிட்டு துடியலூரில் இருக்குது. ஓகேங்களா, துடியலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மார்க்கெட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக நீங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா காய்கறியும் இங்கே வந்திருக்கு. ட்ரைனேஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. மற்றதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஹோல்சேல் கடைங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், எல்லாமே நிறையா காய்கறி இருக்குது. கமிஷன் மண்டிகள் இருக்குது. ஓகேங்களா, ஏகப்பட்டது சார். வெள்ளரிக்காய் எல்லாமே வந்திருக்கு. வெள்ளரிக்காய் வந்திருக்கு. ஆனியன் ஃபுல்லாக லோடு கணக்கில் போயிட்டுருக்கு. பார்ப்போம். பூண்டு இருக்கு, உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள், பெரிய ஒரு மண்டியில் இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கோடது. ஸோ ஹோல்சேல் மண்டிக்கு எல்லாத்துக்கும் இங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே நேரடியாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹோல்சேலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்கள் கடைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. இதோ அனுப்பாங்க. சின்ன வெங்காயம் இருக்குது, வாங்கிட்டு போகலாம். எல்லாம் ஹோல்சேலாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ சின்ன வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயத்துக்கு பெரிய மண்டி இது. வெங்காயம் எவ்வளோண்ணா கிலோ? 30 ரூபா, 35, 40, 42. ஓகே, 30, 35, 40, 42 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு சின்ன வெங்காயம். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. வந்தீங்கன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 30, 35, 40, 42 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, பாருங்கள், பெரிய அளவுக்கு எல்லாம் காய்கறிலாம் லோடை ஏற்றி போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்சேலாக நீங்கள் எடுக்கணும்னா இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரணும். ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க மண்டி தான் இந்த மண்டி. ஸோ நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சின்ன வெங்காயத்துக்காக நீங்கள் இங்கே வரலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்துக்கும் வரலாம். பெரிய வெங்காயமும் இருக்குது. பெரிய வெங்காயம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருக்கு. பெரிய வெங்காயம் எவ்வளோண்ணா கிலோ? வேணும் கிலோ 18. ஓகே ஓகே, 18 ரூபா பெரிய வெங்காயம். இன்னைக்கு கிலோ வந்து 18 ரூபா. பெரிய வெங்காயம் 18 ரூபாயில் போட்டுருக்கு. இன்னும் உள்ளேங்களா? உள்ள நிறையா கம்மியாக இருக்குங்களா? ஆமாம், யூடியூப் சேனல் பாருங்கள், 18 ரூபா சொல்கிறாரு. அதை விட இன்னும் கம்மியாகவே வந்து வெங்காயம் கிடைக்குது. நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். பார்க்கும் திசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனுக்குனே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஆனியன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ வச்சுருக்காங்க. இது சான்ஸே இல்லை மக்களே, இவ்வளோ வந்து இறங்கியிருக்கு. இது பாருங்கள், இவ்வளோ வந்து இறங்கியிருக்கு. ஹோல்சேல் வேணும் அப்படின்னா
நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ வாமா, நீ வரலாம், வா வரலாம். பாருங்க, நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டு வெங்காயம் தான் பாருங்க. இவ்வளோ வெங்காயம் வந்து இறங்கிட்டு பாருங்க. வந்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேலாக எடுத்துக்கலாம். எல்லாம் அவ்வளோ வந்து மூட்டை கணக்கில் வந்து இறங்கி இங்கே பாருங்க. ஓகே மக்களே, ரேட்டு வந்து வெங்காயத்தோட ரேட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. என்ன வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஒன் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெங்காய மார்க்கெட்டு மட்டும்தான், ஒரு சைடு ஃபுல்லாகவே. ஓகேங்களா, இன்னொரு அதர் சைடு இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளும் இருக்குது. அதுவும் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் முதல்ல வெங்காயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் இப்போ நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மண்டிக்கு வாங்க. வந்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வெஜிடபிள்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். எல்லாம் இடம் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சுற்று வட்டார பகுதியிலேருந்து எல்லா பகுதியிலேருந்தும் இங்கேருந்து தான் வெங்காயம் எல்லாம் போயிட்டுருக்கு. அது 50 கை வச்சு ஜோராக நடந்துட்டு இருக்குது வியாபாரம். அப்புறம் லாட் வைஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏலம் போட்டது. என்ன ரேட் வைஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அந்த ரேட் வைஸ் நம்ம வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா, மிக பிரம்மாண்டமான சந்தை. ஓகே மக்களே, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியபடி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே டிகே மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில வியாபாரிகள் இருக்காங்க, அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கலாம். மெயினாக இந்த ஊரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் மக்கள், நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் மக்களே. அதுதான் மேட்ரு. ஓகேங்களா, ஓகே மக்களே, நன்றி. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவோட நம்ம உங்களை சந்திப்போம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது மக்களே. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்குறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் கால் பண்ணி கேட்குறத விட நீங்கள் வந்து நேரடியாக வந்து பேசி நீங்கள் வாங்குறது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட பேசின வரைக்கும் நான் சொல்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு டைம் வந்து நேரில் பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஏன்னா இங்கே ஏகப்பட்ட வியாபாரிகள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு வியாபாரியை பிடிச்சி அவங்களோட நம்பர் வாங்கி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் நிறைய நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எடுத்த உடனே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தீங்க, சுற்று வட்டார பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா நேரடியாக ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நேரடியாக முதல்ல வந்து பொருளை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் நேரெலாம் வாங்கிட்டு போய் அப்புறம் ரெகுலராக பண்ணுங்கள். இதுதான் வந்து கான்செப்ட்டு. தயவு செய்து ஃபோன் நம்பர் வேணும், இப்போவே வேணும் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. நேரில் ஒன்ஸ் வந்து பாருங்கள், எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வியாபாரமாக நீங்கள் வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம். இதோட ஓகே மக்களே, தேங்க்யூ. வெஜிடபிள் மார்க்கெட் பற்றின ஒரு வீடியோவோட உங்களை நான் பார்ப்போம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம், பாய்.